ஏறி அந்தோனியாரிடத்தில் நாளைக்கு எங்கும் கச்சத்தீவுக்கு வந்து செல்வதுதான் தவக்காலத்தின் குணப்படுத்தியதன் மூலம் ஆறுதல் அளித்தார். வருடத்திற்கு ஒரு முறை செய்யறது என்ன அந்தோனியார் அடையாளங்களை செய்வர். தங்களுடைய பிரச்சனைகளை வைக்கிறத வந்து இந்த இடத்துல பார்க்கக்கூடிய இந்த திருவிழாவுக்கு வரவழைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பு கொடுக்கிறோம் அதை மறுபடிய பூசையில் தாய்த்தமிழருக்கு வணக்கம். நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா கச்சேரியில் நிற்கிறோம். இந்த கச்சேரியை பற்றி நான் சொல்ல தேவை உங்களுக்கு தெரியும். இந்தியாவுக்கும் இலங்கைக்கு இடையில் இருக்கிற ஒரு தீவு. இந்த தீவில் வந்து ஒரு திருவிழா நடக்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா வருடத்தில் ஒரு முறை மட்டும்தான் இந்த திருவிழா நடக்கும். இந்த திருவிழாவில் 2 நாட்டிலேருந்து மக்கள் வந்து அந்த திருவிழாவை கொண்டாடுவார்கள். அதை முன்னிட்டு இந்த காலனி அமையுது. இரவு நேரத்தில் எப்படி நடக்குதுன்றதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. காலனி தொடர்ந்து பாருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நீங்கள் எந்த இடத்துல இந்த காலனி பார்க்குறீங்கன்னு மறக்காமல் கருத்தை பதிவிடுங்க. தொடர்ந்து பார்ப்போங்க. இவ்வளோ பேர் இப்போ கடற்கரையில் சந்தோஷமாக குளிச்சு கொண்டு பாருங்க. இந்த கட்சி கடற்கரையில் துன்பங்களை துடைப்பவர்களை எதிர்பார்க்காமல் மற்றவர்களுடைய துன்பங்களை துடைக்க நாங்கள் முன்வருவோம். சிந்திப்போம். நம் சுயநல மாற்றத்தை தாண்டி என்றைக்காவது பொதுநல பாதையில் அடி எடுத்து வைத்திருக்கின்றோமா? உதவி வேண்டி நிற்போரை கண்டும் காணாமல் எத்தனை முறை முகத்தை திருப்பி இருக்கின்றோம். கேட்காமல் உதவிய வெரோனிகா முன் கேட்டு உதவி செய்யாமல் யாருடைய மகிமைக்காக செய்யறாங்க. இது வருடத்திற்கு ஒரு முறை செய்யறது என்ன அந்தோனியார் செய்கிற மகிமையை முன்னிட்டு தான் திருவிழா நடக்கப்படும். அந்தோனியாருடைய பேரில் நடக்கிறது. அவங்களுக்கெல்லாம் தெரியும் நிறைய. மனம் வருகின்றும் மனிதானி ஆராதித்து வணங்கி வந்து நன்றி அறிந்த சோதரம் செலுத்துகின்றோம். உலகத்தை பாடுகளின் பாதையில் 7வது நிலை. இயேசு 2ஆம் முறை கீழே விழுகின்றார். சந்தனப்பூ ஒன்று சகதியில் சாய்கிறது. ஆண்டவர்கிட்ட தங்களுடைய பிரச்சனைகளை வைக்கிறத வந்து இந்த இடத்துல பார்க்கக்கூடிய இருக்குது. மனநிலையோடு எத்தனை முறை துன்பத்தில் ஆதாயம் தேட முயன்றிருப்போம். சரக்கு எல்லாரும் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்க வந்து இந்த இடத்துல பார்க்கக்கூடிய இருக்குது. ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அது இரண்டாவது கொண்டு வந்து உலகத்தை பாடுகளின் பாதையில் 8வது நிலை. இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகின்றார். அன்பின் ஒரு அடையாளமாக ஆறுதல் அளிப்பது இருக்கின்றது. ஆறுதல் கொடுப்பது என்பது பல வழிகளிலே இருக்கின்றது. குணப்படுத்தியதன் மூலம் ஆறுதல் அளித்தார். பாவிகளோடு உணவருந்தியதன் மூலம் அவர்களுக்கு ஆறுதல் அளித்தார். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அளித்த ஆறுதல் என்று எங்கள் ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கை அளிப்பதாக இருக்கின்றது. ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பிறருக்கு நம்பிக்கை அளிக்கின்ற ஆறுதல் வார்த்தைகளை சொல்கின்றவர்களாக அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். எங்களுடைய எதிரிகளை பழி வாங்குகின்றோம். நல்ல பண்புகளை விமர்சிக்கின்றோம். இதைவிட மேலாக பல நல்ல காரியங்களை நாங்கள் வெட்டி வீழ்த்தி
நல்ல மன்னருடைய நல்ல மாண்பை பண்புகளை நாங்கள் தூக்கி வீசிக் கொண்டிருக்கின்றோம், அவமானப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். எனவே இவ்வருடத்திலே சமூக தொடர்பாடல் சாதனங்களை நாங்கள் பயன்படுத்தி எப்பொழுதும் மற்றவருடைய மனித மாண்பை காக்கின்ற மனிதர்களாக வாழ முயற்சி செய்வோம். செபம். அவமானங்களை அன்பினால் தாங்கிக் கொண்ட இயேசுவே, மனிதனின் மாண்பினை காக்க அந்த மனிதன் செய்யும் அவமானகாரமான நித்திய சமாதானத்தில் வைப்பாறு கடவுளே. தன் நண்பருக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு ஒன்றுமில்லை என்று கூறிய ஆண்டவர் எனக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். பாடல்களின் பாதையில் பரமன் இயேசுவின் நிலை 13. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்று கல்வாரி மலை மட்டும் ஆண்டவர் இயேசு சுமந்து சென்ற சிலுவை பாதையின் நிலைகளை புனித கச்சதீவு அந்தோனியாருடைய திருத்தலத்தினுடைய வீதிகளிலே நாங்களும் சுமந்து வந்திருக்கின்றோம். எங்கள் வாழ்வின் நிலைகளையும் இந்த சிலுவை பாதையின் நிலைகளோடு நாங்கள் சிந்தித்திருக்கின்றோம். கடல் கடந்து 2 நாடுகளையும் கலக்கங்களையும் இந்த வேளையிலேயும் மௌனமாக ஆண்டவருடைய பாதத்தை அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களில் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்ற மாட்சிமை உண்டாவதாக. அவரை தயவு செய்து அந்த இடத்தினுடைய ஆசனங்களை குருக்கள் திருப்பதி ஒப்புக் கொடுப்பதற்கு விட்டுக் கொடுக்கும். இந்த திருவிழாவிற்கு வரவழைக்கப்பட்டிருக்கக்கூடிய பெரியவர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அவை தயவு செய்து அந்த இடங்களில் இருக்கக்கூடியவர்கள் தயவு செய்து அந்த ஆசனங்களை நாங்கள் அழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு விட்டுக் கொடுக்கும். அந்தோனியாருக்கு மாலை போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா கடல் கடந்து இந்த மாலை வாடாமல் கொண்டு வந்திருக்கிறார் ஒரு பக்தர். ஒப்பு கொடுக்கணும், அதை அவனோட பூசையில் நடந்து கொண்டிருக்காங்க பார்க்க முடியாது.
நடக்கும் அற்புதம் இல்லை. நற்கருணை பெருவிழா முன்னுரை. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கருணை ஆண்டவரின் அன்பு நிறைந்த ஆசீர்வாதத்தை பெற புதுமைகள் பல புரியும் அருள் பெற்ற கச்சத்தீவு புனித அந்தோணியாரின் திருத்தலத்திலே ஒரே குடும்பமாய் ஒன்று கூடியுள்ளோம். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்று மொழிந்த ஆண்டவர் இயேசு வெண்ணிற அப்ப வடிவில் எழுந்தருளி நமக்கு தமது ஆசீரை பொழிய இருக்கின்றார். நமது சுமைகளை எல்லாம் சுகமாக மாற்றுகின்ற ஆண்டவரிடம் நமது கஷ்டங்கள், துன்பங்களையும் வேதனைகளையும் தேவைகள் அனைத்தையும் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். அருளின் காலமாகிய இந்த தவக்காலத்திலே பயணிக்கும் நாம் மனம் மாற்றம் பெற்றவர்களாக இறை நம்பிக்கையை புதுப்பித்து இறை பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுத்து தடையாக இருக்கக்கூடிய குற்றங்கள், குறைகள், தவறுகள், பாவங்கள் அனைத்தையும் எண்ணி பார்த்து நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் பாவ அறிக்கை என்று பாவ மன்னிப்பு பெறுவோம். சகோதர சகோதரிகளையும் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கலைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமுள்ள இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளுடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உம் மத திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மத மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மயில் அருள்வீராக. உம்மோடு ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதாவது, ஆண்டவராகிய இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. அரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர். கடுமையான திருப்பயணம் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் உண்மையில் கச்சத்தீவுக்கு வந்து செல்வதுதான் தவக்காலத்தின் பொருத்தமான, தவக்காலத்தின் சிறப்பான, ஏன் இந்த பூமி பந்தில் மிகவும் சிறந்த ஒரு திருப்பயணம் என்று நான் கருதுகிறேன். நாம் கடல் கடந்து வந்திருக்கின்றோம், தடைகளை கடந்து வந்திருக்கின்றோம். இதற்காக எவ்வளவோ தயாரிப்புகள் செய்து வந்திருக்கிறோம். உடலில், உள்ளத்தில் இதற்காக நாம் ஒருத்தர் முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு திருப்பயணம் வித்தியாசமான ஒரு திருப்பயணம். தவக்காலத்தில் அந்தோணியாருக்கு விழா எடுக்கிற ஒரு திருப்பயணம். மற்ற எல்லா திருத்தலங்களிலும் அந்தோணியாருக்கு ஜூன் மாதம் 13ஆம் தேதி
இல்லை என்றால் தவக்காலம் தொடங்குவதற்கு முன்பாக விழாக்களை வைத்து விடுகிறார்கள். ஆனால் மிகவும் பொருத்தமான விதத்திலே அந்தோனியாருக்கு பெருமை சேர்க்கின்ற விதத்திலே தவக்காலத்தில் இந்த திருப்பயணத்தை நம்முடைய முன்னோர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அது பாராட்டுக்குரிய ஒன்று. ஏனென்றால் கோடியற்புதர் அந்தோனியார் இப்படிப்பட்ட ஒரு தவக்காலத்தில் தான் ஒவ்வொரு நாளும் காலையில் அவர் மலையுரை எழுப்பினார். தன் தொண்டை கிளிய அவர் கத்தினார். மனிதர்களே மனம் திரும்புங்கள், ஆண்டவரிடம் பாருங்கள் என்று அவர் எடுத்துரைத்தார், இடித்துரைத்தார். இறைவார்த்தையை அவர்களுக்கு அழகுபட எடுத்துச் சொன்னார். அன்புமிக்கவர்களே, அந்த அந்தோனியாருடைய மரபுக்கு பெருமை சேர்க்கின்ற விதத்திலே தவக்காலத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க, தவக்காலத்தில் தவங்கள் மேற்கொள்ள நாம் இந்த ஒரு திருப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். இதில் நிறைய அசௌகரியங்கள் இருக்கின்றன. அதை பொறுத்துக் கொள்வதில் தான் இந்த தவக்கால திருப்பயணம் சிறப்பை பெறுகிறது. இங்கு வருகிற அத்தனை மக்களும் எந்த ஆடம்பரத்திற்காக சௌகரியத்திற்காக இங்கே வரவில்லை, மாறாக இந்த அந்தோனியார் திருத்தலத்திற்கு சென்று அருள் பெற வேண்டும் என்கின்ற அந்த நம்பிக்கையில் வந்திருக்கின்றோம். இந்த ஆண்டு இந்த திருப்பயணத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள எனக்கு வாய்ப்பளித்த சிவகங்கை, யாழ்ப்பாணம் மறைமாவட்ட ஆயர்களுக்கும் அவர்களின் பிரதிநிதிகளாக இங்கு வருகின்றிருக்கின்ற முதன்மை குருக்கள் அருள் ஜோசப், ஜெபரத்னம் அவர்களுக்கும் மற்றும் இங்கு திரளாக வந்திருக்கிற குருக்கள், அருட் சகோதரிகள் அனைவருக்கும், 2 நாடுகளில் இருந்தும் இன்னும் பல்வேறு இடங்களில் இருந்தும் திருப்பயணிகளாக வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தவக்கம் அமையட்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 13ஆம் அதிகாரம் வசனம் 7 இப்படி சொல்லுகிறது. எபிரேயர் 13:7, உங்களுக்கு கடவுளின் வார்த்தையை எடுத்துச் சொன்ன உங்கள் தலைவர்களை நினைவு கூறுங்கள், அவர்களது வாழ்வின் நிறைவை எண்ணி பாருங்கள், நீங்களும் அவர்களைப் போல நம்பிக்கையுடையவர்களாயிருங்கள். இதில் 3 கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. உங்கள் ஏறி அந்தோனியாரிடத்தில் நாளைக்கு என்ன நிகழ்ச்சி, எத்தனை மணிக்கு, எங்கே இன்று முழுவதும் உழைத்து கலைத்திருக்கிறார், அவரை தொந்தரவு செய்கிறார். அந்தோனியார் ஏழை எளிய மக்களை, அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதை தன்னுடைய கடமையாக கொண்டு ஒரு மிகச்சிறந்த கிறிஸ்துவின் சாட்சியாக, சீடராக அவர் வாழ்ந்தார். அந்தோனியார் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று இந்த கட்டுரை முடித்து வைக்கிறார். இரவிரவா அவ்வளவு பேர் பிரார்த்தனை செய்யணும் இந்த இடத்துல பாருங்க. Yeah.